சின்ன பொண்ணு, ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி முட்டை, காடை, கவுதாரி எல்லாம் இருக்குன்னா சீக்கிரம் சோத்த பொங்கு. ஆமா சின்ன பொண்ணு, நாட்டுக்கோழி அது எங்கேயுமே கடையில இல்லையா, ஸ்டாக் இல்லையா? ஏங்க நீங்க கடையில சரியா விசாரிச்சிருக்க மாட்டிய. உங்க அம்மா வாய் சம்மர்த்தியத்தை வச்சு எங்கேயோ ஒரு கடையில வாங்கிட்டு வந்துட்டோம்ல, எங்கேயோ பக்கத்துல தான் சொன்னாவோ, எங்கன்னு தெரியல. அப்படியா? நானும் சுத்தி எல்லா கடையிலும் விசாரிச்சேன், எங்க வாங்கினாலும் தெரியலையே. அது இருக்கட்டும், போகும்போது நீங்க முன்வாசலோட தானே போனிய, வரும்போது புறவாசலோட வாரிய. நான் ஏற்கனவே எங்க அம்மாட்ட போன் அடிச்சு சொல்லதான் செஞ்சேன் கோழி இல்லமான்னு. ஆனாலும் என்ன பார்த்த உடனே ஏதாவது சொல்லி யாசுவா, கோழி வாங்காம வந்திருக்கேன்னு. அதனாலதான் அப்படியே மெதுவா புறவ சொல்லி ஓடி வந்துட்டேன். எதுக்குங்க இப்படி பயந்து சாவுதியா? இப்பதான் கோழி எல்லாம் வாங்கியாச்ச, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பாக்கேன். வாரேன். வேலை செய்யணுமா வேண்டாமா? மருமொளன்னு புழுன்னு வருது. நான் வாரேன். தங்கச்சிக்காரி வந்து இறங்கியாச்சு போல இருக்கு, அதுதான் இப்படி அலறிட்டு கிடக்கு உங்க அம்மா. என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலையெழுத்து. இன்னைக்கு வந்திருக்கா, என்னைக்கு போறாலும் தெரியல. என்னது என்னைக்கு போறாளவா? இன்னைக்கு சாயந்தரமே அனுப்பி விட்டுறணும். சரி சின்ன பொண்ணு, சரியான அலறியா இருக்கும் போல இருக்கு. மர்மல யார் வந்திருக்கான்னு பாத்தியா? ராதிகா தனத்தே வந்திருக்கா. நானும் நீங்க அலர்ல அமெரிக்க ஜனாதிபதியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரோ அப்படின்னு நான் நினைச்சேன். நக்கல் பண்ணது போதும். ராதிகா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உங்க வீட்டுல எல்லாரும் சவிக்கம் தானா? ஆமா நீ இருக்கேன், ஏதோ இருக்கேன். மாப்பிள்ள வரலையாமா? மாப்பிளையா? அவரை பத்திலாம் என்கிட்ட பேசாதனே. நல்லா மாப்பிளைய பார்த்து எனக்கு கெட்டி வச்ச. நான் வீட்டுக்கு போறேங்க, வந்து கொண்டு விடுறதுக்கு இல்லாம பஸ் ஏறி போங்க மனுஷே. ஆபீஸ்ல வேலையா இருந்திருப்பாருமா. இல்லை மக்களே, சின்ன தர பிள்ளைய அனுப்ப கூடாது. ஒரு வாரம் கழிச்சு மாப்பிள்ளை தன்னால வந்து கூப்பிடு வருவாரு பத்தியா, அப்ப பேசி எடுத்துதான் இவளை அனுப்பி விடணுங்க. என்னத்தை சொல்றிய? ஆமா மர்மோல, அப்பதான் அந்த மனுஷனுக்கு புத்தி வரும் பாத்துக்க. அண்ணி சமையலெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? ஆமா ராதிகா, நடந்துட்டே இருக்கு. சீக்கிரம் போ மர்மோல, எல்லாத்தையும் செய்து எடுத்து முடி. பிள்ளை பசியோட இருக்கலாம். சரிங்க தே. எம்மா, எனக்கு பிடிச்சதெல்லாம் அண்ணிட்டு செய்ய சொன்னியா? ஆமா மக்களே, நேர்ல போய் பாப்போம். இல்லனா உங்க அண்ணிக்காரி யானைக்கு கோண என்னத்தையாவது ஒண்ணு செய்து வச்சு விடுவா. கம்பு எல்லாம் ரெடி ஆயாச்சு, இனி தீப்பத்த வச்சிட வேண்டியதான். மர்மோல நீ கில்லடி மர்மோல, எப்படியெல்லாம் சமையல செய்த? எங்க மர்மோல இதெல்லாம் படிச்ச? ஏதே எல்லாம் எங்க அம்மா தான் சொல்லி தந்தாவோ. எம்மா, எனக்கு இதே மாதிரி எதையாவது செய்ய சொல்லி தந்திருக்கியம்மா? அட பைத்தியக்காரி, நீ திங்க பிறந்தவா, அவ செய்து தர பிறந்தவா. நீ பேசாம தின்னு திங்க உனக்கு நல்லா சொல்லி தந்திருக்கும்ல. ஆமாம்மா, ஒரு முழு கோழியே ஒரே மூச்சுல தின்னுபட வேணாம். அதான் என் முவங்கது. தின்னி கூட்டம், திருந்தாத தின்னி கூட்டம். எங்க தொலைஞ்சு போச்சுன்னு தெரியலையே. முட்டை விடக்கூடிய நேரம் கரெக்டா வீடு வந்து சேர்ந்துருமே. இன்னைக்கு என்ன ஆளே காணல. குஷ்புக்கா, என்ன சிம்ரன்னு கூப்பிட்டியா? குஷ்புக்கா, என் கோழி எங்கேயாவது பாத்தியாக்கா? அடியாத்தி கோழியா? நான் பாக்கலையா. இக்க எப்பவும் என் வீட்டு கோழியும் உன் வீட்டு கோழியும் தானே எல்லாம் சேர்ந்து தானே இந்த தெருல சுத்துக்கோ. என் வீட்டு கோழியை முட்டை விடுறதுக்கு அடைச்சு போட்டிருக்கேன். ஆனா உன் வீட்டு கோழி எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏக்கோ நேத்து தான் எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தேன் வெடை கோழி, முட்டை விடுற கோழியாக்கும். திடீர்னு யாரும் தூக்கிட்டு போயிருப்பாளோ? சிம்ரனு வசந்தி, உனக்கு என்னாச்சு? சிம்ரனு, உன் கோழியை தேடுத? ஆமா, என் கோழியை தான் தேடிட்டு இருக்கேன். முட்டை விடக்கூடிய நேரம், ஆளை காணலையேன்னு பாத்துட்டு இருக்கேன். நானும் தெருவ தேடியாச்சு, காணல. அது இனிமே வராது, வீட்டுக்கு வரவே வராது. என்ன சொல்லுத வசந்தி? ஆமா சிம்ரனு, தெருல ஒரு பொம்பளை முக்காடு போட்டுட்டு உன் கோழியை கடத்திட்டு போயிட்டா. நான் பாத்தேன் பாத்துக்க, தூரத்துல வந்தனா யாருன்னு தெரியல. என்னது? என் கோழியை யாரோ கடத்திட்டானா? நல்லா பாத்தியா? அடையாளத்தை லேசனாலும் சொல்லு, நான் எங்க இருந்தாலும் தூக்கிடுவேன். மண்டையில துணி சுத்தி இருந்தது மட்டும்தான் தெரிஞ்சு, ஆள் அடையாளம் ஒண்ணுமே தெரியல பாத்துக்க. இம்ரன் வா, யாருன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்க மூடப்படாது. ஆமாக்கா, வாங்கக்கா. நல்ல நாட்டுக்கோழி வெடக்கோழி தின்னு பார்த்து சொல்லுமாக்கா. எம்மா, கோழி என்ன டேஸ்டா இருக்குமா, பஞ்சு போல இருக்குமா. அண்ணி, இந்த சிக்கன் எந்த கடையில வாங்குனீங்க? எனக்கு தெரியாது ராதிகா, உங்க அம்மாட்ட கேளு. உங்க அம்மா தான் வாங்கிட்டு வந்தாவோ. எந்த கடையிலமா வாங்குனீங்க இந்த கோழிய? கஷ்டப்பட்டு உனக்காக புடிச்சிட்டு வந்த மக்களே. நான் ஒரு பைத்தியக்காரி, உளறிற பார்த்தனே. அதுவா, அது கடைக்காரன் எங்க இருந்த கோழியை புடிச்சிட்டு வந்து கடையில வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் வாங்கிட்டு வந்தேங்கன்னு சொல்லுறதுக்கு பதிலா வாய் தவறி புடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேம்மா. அப்படியா? சரி மக்களே, ராதிகா கோழி நல்லா இருக்குன்னு